என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய ஆள் ஆவிய. மகாவுக்கு போட்டி கம்பெனி ஆயிடும். அப்படிதானே? அப்படியும் இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வர்றது வேற. பாஸ் நிரந்தரமா ஃபேமிலியை விட்டு தனியா போயிருவாங்களோன்னு பயந்துருக்கலாம். அதனால கூட இப்படி செஞ்சிருக்கலாம். அதுதான் காரணமா இருக்கும். எனக்கு அப்படி தோணல. எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படி சொல்ற? எப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அப்படிதான். சீதா எப்பவுமே எப்படிதான் மாமா, அவங்களுக்கு ஃபேவரா தான் யோசிப்பா. ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. பாஸ், நீங்க சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அவங்களா இருக்கட்டும், நாமளா இருக்கலாம். நான் நல்லா வேண்டிக்கிட்டேன். எனக்கு முழு திருப்தி. லேட் பண்ணாம பேங்க்குக்கு போலாம் வாங்க. இன்னொரு நாள் போலாமா? பாஸ், அவங்களுக்காக நாம ஏன் டிஸ்டர்ப் ஆகணும்? பி ஹாப்பி பாஸ், வாங்க போலாம். എന്റെ ദൈവമേ, ഈ പ്രപഞ്ചമെങ്കിലും എനക്കെന്നെ ലാട്ടറി അടിക്കണം. നീ തന്നെ കരുണ കാട്ടണം. இப்படி கூட பக்தி இருக்கா? சீதா சொன்னது சரிதான். நான் மட்டும் என்ன, பாஸுக்கு லோன் கிடைக்கணும் தானே வேண்டிக்கிட்டேன். சரி வாங்க போலாம். அப்படியே விநாயகா. சொல்லுங்க மேடம், ராம் வந்திருந்தாரு. தனியா பிசினஸ் பண்ண போறதா லோன் கேட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட் மேடம். ஓ அப்படியா? வேற என்ன சொன்னா? வேற என்ன? இல்ல வேற எதுவும் சொல்லலையான்னு கேட்டேன். ஃபேமிலியோட சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னாரு. நான் எதுவும் டீட்டெயிலாக ஒன்றும் கேட்டுக்கல மேடம். எனிவே உங்க ஃபேமிலி ஆச்சே, உங்க விஷ் இருக்கும். ஆ எனக்கு தெரியும். அவனே ட்ரை பண்ணணும்னு சொன்னா அதான் நான் வரல. மேடம், சொல்ல மறந்துட்டேன். அவங்க ஒய்ஃப் கிராமத்து பொண்ணா இருக்காங்க. உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு என்னால கம்பேர் பண்ண முடியல. உங்க சொந்தமா மேடம்? தூரத்து சொந்தம், கொஞ்சம் ஆக்சிடென்டலா நடந்துருச்சு. எல்லாமே உங்க நல்ல மனசு தான் மேடம். பட் ராமுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, எனக்கு மீட்டிங் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். இட்ஸ் ஓகே மேடம். சீதா, எப்பவும் எனக்காகவே யோசிக்கிற, எனக்காகவே வேலை செய்யற. உனக்கு ஏதாவது கனவு இருக்கா? உன்னோட கனவை நான் நிறைவேற்றணும். என்னன்னு சொல்ல. சும்மா சொல்லு சீதா. உனக்காக நானும் ஏதாவது செய்யணும்ல. சின்னதோ பெருசோ, கனவு கனவு தானே. சொல்லு. சின்ன கனவு இல்ல பாஸ், பெரிய கனவு இருக்கு. ரொம்ப பெரிய கனவு. அப்படியா? அப்படி என்ன பெரிய கனவு? சொல்லு பாப்போம். சொன்னா நீங்க கிண்டல் பண்ண கூடாது, சரியா? பண்ண மாட்டேன், சொல்லு. சொல்லவா? சொல்லு சீதா. நமக்கு நிறைய குழந்தைங்க பிறக்கணும். உங்களை மாதிரியே அழகான குழந்தைங்களா. சுமாரா ஒரு 15 குழந்தைங்க பிறக்கணும். அது போதும் பாஸ், அதுதான் என் கனவு. ஒரு டச்சனுக்கு குறையாம பெத்துக்கணும். இது உண்மையாவே பெரிய ஆசைதான், பேராசை. தேங்க்ஸ் பாஸ். ஆமா, எப்படி வளர்க்கறது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் பாஸ், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. பாஸ், நம்மள சுத்தி நம்ம குழந்தைங்க எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கும் பாஸ். நேரமாச்சு, கொஞ்சமாவது தூங்கணும். இப்படி சொல்லிட்டு தூங்க சொன்னா எப்படி? இப்ப என்ன, நீங்க தூங்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
முதலா உனக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். பாஸ் காஃபி நீங்களா போட்டிய? ம், உனக்காக. ஏய், என்ன ஏன் கண் கலங்குற? ஒண்ணும் இல்ல பாஸ். நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா. ம். சூப்பர் பாஸ். ரியலி? வேற மாதிரி இருக்கு. நான் சுமாரா போட்ட காஃபியே சூப்பரா இருக்குன்னா உன் உதட்டுல பட்ட காஃபி எப்படி இருக்கும்? எனக்கும் கொஞ்சம் கூட. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். ஆஹா வேணாம் பாஸ். நீங்க எனக்காக முதலா ஆசையா போட்டிருக்க காஃபி இத நானே முழுசா குடிச்சுக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு நீ கொடுத்துதான் ஆகணும். குடு. பாஸ் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். அப்புறம் உங்க இஷ்டம் பாஸ். என்னங்க? ஏய் சீதா, இத எப்படி குடிச்ச? பாஸ் நீங்க தான் சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்கீங்க. ஏய் மென்டல், சொல்லிருக்கலாம்ல. கொஞ்சம் நில்லு சீதா. இந்த மங்குடி மேனேஜருக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு உங்கள மாதிரி ஆளே கிடையாதுன்னு நல்லா வக்கனையா பேசினாரு. இப்ப டபுள் பெல்ட்டி அடிச்சு வேற ரூட்ல போறாரு. அங்கிள் நமக்கு இங்க நான் லோன் இல்ல, அவ்வளவுதானே. அதுக்காக என்ன செத்தா போறோம்? எப்படி சீதா உன்னால எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியுது? பாஸ் வாழ்க்கைனா இப்படிதான், தோல்வியும் வரும். நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா உடனடியா வேலை நடக்கலையே. இதுல ராம் வேற அந்த வீட்டுக்கு போய் சேது மகா கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கினான். அதான் அந்த கடவுளுக்கே பிடிக்கல போல இருக்கு. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தானே எடுத்துக்கிட்டா நம்மள யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை கெடுக்கவும் முடியாது. பாஸ் ஒரு நிமிஷம், இது சீதா வந்துடுறேன். என்ன ஆச்சு? போனை உள்ள வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அங்கிள் நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள ராம வச்சு நீ முதலாளி ஆகலான்னு நினைக்கிற பாத்தியா? அந்த பகல் கனவை கலைக்கதான் நான் இங்க வந்தேன். இந்தியாவுல எந்த பேங்க்லயுமே உங்களுக்கு லோன் கிடைக்காதே. இதான் உங்க வளர்த்த பாசமா? இது வளர்த்த பாசம் கிடையாது, வளர்த்த வேஷம். உங்களை மாதிரி ஆடம்பரத்துக்கும் ஆணவத்துக்கும் அடிமையானவங்களால மட்டும்தான் பணம் இல்லாம வாழ முடியாது. நாங்க எதுவுமே இல்லனாலும் சந்தோஷமா வாழ்வோம். ஏன்னா எங்களை சேர்த்தது பணம் இல்ல, அன்பு. ஆயுசுக்கும் அது ஒண்ணு போதும். என்ன இன்னும் ஆளை காணோம்? சார் போன் அடிக்குது பாருங்க. என் போன்ல மாமா மொபைல் எங்கேயே வச்சுட்டு அவ உள்ள போய் தேடிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். லோன் கிடைக்காத வருத்தத்துல இந்த மாதிரி ஆயிட்டா. சரிடா, போய் சீக்கிரம் சரி, கூட்டிட்டு வா போ. இது பாரு, இந்த சபதம் போடுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்க பேசுற பேச்சு, சரியா? யாரும் இல்லாதவங்க. அப்போ பெட்டி பெட்டியா பணமும் வண்டி வண்டியா கெட்ட புத்திய சேர்த்து வச்சிருக்கிற நீங்க எல்லாம் இருக்கிறவங்க, நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களுக்காக இல்ல. உங்க பணம், அந்தஸ்து, செல்வாக்கு, காரு, பங்களா இதுக்காக தான் இருக்காங்க. நீங்க சுயமா எதையுமே சம்பாதிக்கவே இல்ல. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே உங்க பணத்தால வந்தது, உங்க குணத்தால இல்ல.
மகா, இவள பேச விட்டா நம்மளையே குழப்பிடுவா. இவகிட்ட எதுக்கு தேவையில்லாத பேச்சு? அதான் லோன் குடுக்க விடாம தடுத்துட்டோம்ல. நாம போலாம். இவங்களுக்கு சோத்துக்கு அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கும் போது தெரியும் பணத்தோட அருமை. அப்ப வந்து நம்ம கால்ல விழுவாங்க. ஏய், தள்ளி நில்லு. எல்லாத்துக்கும் நந்தி மாதிரி வந்து நடுவுல நின்னுகிட்டு. நீ வா மகா. பாஸ், என்னைய பாருங்க பாஸ். பாஸ், என்னைய பாருங்க. பாஸ், சொன்னா கேளுங்க பாஸ். என்னைய பாருங்கன்னு சொல்லுதல்ல. என்ன பாஸ், சின்ன புள்ள மாதிரி கண்ணை தொடச்சுக்கோங்க. ராம், உலகத்துல இந்த ஒரு பேங்க் தான் இருக்கா? வேற பேங்க்ல லோன் கேட்கலாம். எல்லா மேனேஜரையும் மகா மிரட்டுவாளா என்ன? டாடி அங்கிள், நாங்க பிசினஸ் பண்ணல. எங்களுக்கு பிசினஸ் வேண்டாம். பிசினஸ் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? சீதா, நீ கோவத்துல பேசுற. ராம் MBA வரைக்கும் படிச்சிருக்கான். மகாலட்சுமி கம்பெனியோட வளர்ச்சியில ராமுக்கும் பங்கு இருக்கு. ராம் நிறைய உழைச்சிருக்கான். அவனால முடியும் சீதா. ராம் ஜெயிப்பான். வேண்டாம் அங்கிள். பாஸ் ஆசைப்பட்டா படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போகட்டும். பிசினஸ் வேண்டாம். நாங்க மகாலட்சுமிக்கு போட்டி இல்ல. போட்டி போடவும் விருப்பம் இல்ல. நான் பாஸ், 2 பேர் தானே. நாங்க இப்படியே இருந்துக்கிட்டோம். எங்களுக்கு எதுவுமே வேணாம். நிம்மதியா விட்டாலே போதும். இல்ல சீதா, மகா முன்னாடி ராம் ஜெயிச்சு காட்டணும். ராம் ஜெயிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. மகாவ ராம் ஜெயிப்பான். எங்களுக்கு அவங்க போட்டியா? நாங்க ஏன் அவங்க கூட போட்டி போடணும்? போட்டியில கூட அவங்க சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் அங்கிள். நாங்க ஒதுங்கியே போயிருந்தோம். சீதா, ராம் திறமசாலி. மாமா, சீதா சொல்றதுதான் சரி. எங்களுக்கு அவங்களோட சவகாசமே வேண்டாம். எதுவுமே வேண்டாம். நாங்க நிம்மதியா இருந்தா போதும். நான் வளரக்கூடாதுன்னு தானே இப்படி பண்றாங்க. சித்தி சந்தோஷமா இருக்கட்டும். என்னால அவங்க சந்தோஷம் பறி போக வேண்டாம். அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். எங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல அங்கிள். எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நிம்மதியா இருக்கும் அங்கிள். இப்படியே இருந்துட்டு போயிடுதோம். பாட்டி, இந்தாங்க உங்க சாவி. அப்புறம் நீங்க உள்ள போட்டு கொடுத்த டியூப் லைட்டு, சுத்துற ஃபேனு எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. என்ன பாப்பா நீ அதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. சரி பாட்டி, அப்ப நாங்க போயிட்டு வந்துருதோம். ஜாக்கிரதையா போயிட்டு வா தாயி. நல்லா இருப்ப தாயி. ரொம்ப நல்லா இருப்ப. அம்மா, இப்பதான் என் பொண்ணு உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. நல்லா பாத்துக்கிட்டீங்களாமே, ரொம்ப நன்றிமா. நன்றி எல்லாம் எதுக்குமா? சீதா என் பேத்தி. அவளை நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவாங்க?
அம்மா இங்க நான் வரும்போது நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இடம் முக்கியம் இல்ல, நல்ல மனசுதான் முக்கியம்னு இவங்க கிட்ட பழகுனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா பேசுறடி. அம்மா அந்த பங்களாவுல இல்லாத சந்தோஷம் இந்த சின்ன வீட்ல எங்களுக்கு கிடைச்சதுமா. என் மகராசி தங்கமான புள்ளமா. அது இருக்கிற வீட்டை கோவில் மாதிரி வச்சுக்கோ. நல்ல பொண்ணை பெற்றிருக்கீங்க, நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாள் இருந்தாலும் சீதா என்னோட பேத்தி மாதிரி தான் இருந்துச்சு. சீதா நல்லபடியா அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமா இருமா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உனக்கு நான் தான் பிரசவம் பாப்பேன். இது தலை பிரசவம் இல்ல, நீங்க வந்துடணும். இல்லனா நான் பஸ்ஸ புடிச்சு ஊருக்கு வந்து அங்க பாப்பேன். பாட்டி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, நீங்க எல்லாரும் ஊருக்கு போனதும் எங்களை மறந்துடாதீங்க. சென்னைக்கு எப்ப வந்தாலும் எங்களை வந்து பார்க்கணும், சரியா? கண்டிப்பா பாட்டி. பாட்டி கவலையே படாதீங்க. நாங்க சென்னைக்கு எப்பெல்லாம் வாரமோ அப்பெல்லாம் உங்களை கண்டிப்பா வந்து பாத்துட்டு போவோம். சரியா? அப்ப நாங்க போயிட்டு போயிட்டு வாங்கப்பா. வரமா? போயிட்டு வரோம் பாட்டி, உடம்பு பாத்துக்கோங்க. வாடி கண்ணு. வரும். நீ உண்மையத்தான் சொல்றியா? சத்தியம். செத்து போன எங்க அக்கா மேல சத்தியம். மகாவும் அர்ச்சனாவும் ராம் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட தான் பேங்க்குக்கு போனாங்க. யோ, படிச்சவன் தானே நீ? உண்மையா படிச்சவன் தானே? அண்ணே அண்ணே ஓவரா பேசுறான், மேல கை வச்சிருவேன். அவனை போக சொல்லுங்க. ஏய், நான் படிக்காதவன் தான்டா. இப்ப அதுக்கு என்ன? என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையா என்ன நடந்தது தெரியுமா? மகாவும் அர்ச்சனாவும் கிளம்பி போய் ராம்க்கு லோன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கொடுத்தாலும் மகாலட்சுமி அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி லோன் கொடுக்க விடாம பண்ணிருக்காங்க. நீங்க என்னடான்னா ஷூரிட்டி கையெழுத்து போட போனாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? ராம் கிளம்பிட்டான். உங்க ஒட்டு வேணாம் உறவு வேணான்ட்டு கிளம்பிட்டான். அவன் மட்டும் இல்ல, நானும் போறேன். ராம் இல்லாத வீட்ல நான் எதுக்கு இருக்கணும்? போறேன். சரிப்பா. சேது, ராம் லோன் வாங்கிட்டா அப்புறம் அவன் திரும்ப நம்ம கூட இருக்க மாட்டான். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். தப்பான எண்ணத்துல பண்ணல. என்ன மன்னிச்சிருங்க சேது. நம்ம ராமுக்கு நான் தப்பு பண்ணுவேனா? நான் நல்லதுதான் பண்ணேன். என்ன நம்புங்க சேது. என்ன மகா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ராம் எங்க இருந்தாலும் அவன் எங்கேயாவது சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும்னு விட மாட்டியா? எதுக்காக இப்படி போய் பண்ணிட்ட? ஏன் இப்படி பேசுறீங்க? பொய் சொல்லாத. உன்னதானே மகா நான் நம்பினேன். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கா நம்பினேன். இப்படி பண்ணிட்டீர். என்கிட்ட இருந்து என்னோட ராம நீதான் பிரிச்சுட்ட. சீதா, மாப்பிள்ளைக்கு என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, பாஸ் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. பாத்துமா, பாத்து. என்ன பாஸ், எப்போ அப்பாவை பார்க்கணும்னு ஆசை வருதோ அப்ப வந்து பாத்துக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க பாஸ். பாஸ், உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ எம் ஓகே சீதா. பாஸ், என் மேல கோவமா இருக்கா? நீ என்ன பண்ணுவ? நான் தானே போலான்னு சொன்னேன். முன்னெல்லாம் அப்பா அப்படி இருக்க மாட்டாரு.
நானா அப்பாவுக்கு பாசம் அதிகம். இப்படியெல்லாம் அவர் பேசினதே கிடையாது. இப்ப கூட நம்மள பார்த்து அங்கிள் பேசல பாஸ். மகாலட்சுமி தான் பேச வச்சிருக்காங்க. பாஸ், நீங்க அவங்கள பிரிஞ்சாதான் உங்க அருமை அவங்களுக்கு புரியும். கண்டிப்பா அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க. சொல்லு மகா, யார் காரணம்? இது என்ன கேள்வி? ராமனனும் தையல் காரியம் தான். சிக், வாய் மூடு. ராம் காரணமா? நடந்த எல்லாத்துக்கும் நடக்க போறதுக்கும் இந்த மகாதா காரணம். மகாவோட ஈகோ திமிர் தான் காரணம். ராம் என்ன தப்பு பண்ணா? சொல்லுங்க, ராம் என்ன தப்பு பண்ணா? ஐயக்காரி பேச்ச கேட்டு ராம் வீட்டை விட்டு போனது தப்பு இல்லையா? அவன் போனதுனால தானே அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ஏய் சுபாஷ், ராம அவன் பொண்டாட்டி சீதா பேச்ச தான் கேக்குறான், வேற யார் பேச்சையும் கேட்கல. எதுக்கு இப்ப விவரம் இல்லாம பேசிட்டு இருக்க? விவரமா பேசணுமா? சொல்லு, எல்லாத்தையும் விவரமா பேசணுமா? இங்க பேசணும்னா ஆந்திராவுக்கு கேட்கும், பரவாயில்லையா? என்னங்க இதெல்லாம்? என்ன என்னென்னமோ பேசுறான்? அவன் குடிகார பையன் ஏதோ உளறிட்டு இருக்கான். அப்படி அண்ணே, நீங்க இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு போயிடு. குற்ற உணர்வோட மனசு வலிக்குதா? வலிக்கும், விண்ணு விண்ணுன்னு வலிக்கும், வலிக்கணும். மகா, இவன் யாரு என்ன பேசுறான்? எதுக்கு குற்ற உணர்வு? எல்லாத்துக்கும் காரணம் நீயும் மகாவும் தான். உங்க பேராசை, உங்க திமிரு, இதான் காரணம். என் குடும்பம் என் குடும்பம்னு சொன்னா பத்தாது மகா. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் மதிக்கணும், நல்லது மட்டும்தான் செய்யணும். உன்னை பார்த்தா எல்லாருக்கும் மரியாதை தானா வரணும். வருதா? சொல்லு, வருதா? ஏன்னா நீ யாரோட மனச பத்தியும் கவலைப்படாத ஜென்மம். உன்னை தவிர யாருக்கும் மனசில்ல, உணர்வு இல்லன்னு நினப்பு. என் அக்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நடக்க விட்டுருப்பாங்களா? ராம் வீட்டை விட்டு போயிட்டா மகா. சொல்லு, நீ சரியில்லை, நீ தான் காரணம், நீ மட்டும்தான் இதுக்கு காரணம். அப்பா எப்படி இருக்காரு? சேது நல்லவர் ராம். அவர் மனசார தப்பு பண்ணல, நீ போனதுனாலதான் இப்படி ஆயிட்டாரு. ராம், எங்களை விட்டு போயிடாத ராம், என்ன விட்டு போயிடாத. டேய், அண்ணன் மயக்கத்துல கூட உன் பேரை தாண்டா புலம்பிக்கிட்டே இருக்காரு. அண்ணே, அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. நீ அப்பா கூடவே இருங்க, போயிடாதன்னு. அண்ணா, உங்களுக்கு தையக்காரி வேண்டாம், அவளை விட்டு வந்துருங்கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் இதோ இந்த சீதா தான். என்ன பேசுறீங்க? தப்பு தப்பா பேசாதீங்க. பாஸ், அவங்க எப்பவுமே இப்படிதானே பாஸ், இத பெருசு பண்ணாதீங்க. நீ பேசாத. ஏன் சித்தி, ஏன் சீதா பேசக்கூடாது? சீதா என் வைஃப். ஏமா, இப்ப என்ன பிரச்சனை? சேதுவுக்கு உடம்பு முடியலங்கிறது உண்மைதானே? இல்ல வழக்கம் போல நடிப்பா? என்ன நடிக்கிறோமா? நாங்களா? நாங்களே பயந்து போயிருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? என்னங்க, நாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்தா சீதாவை பத்தி எங்க கிட்டயே குறை சொல்றீங்க. அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இந்த பாருங்க, இது எங்க ஃபேமிலி விஷயம், நீங்க தலையிடாதீங்க. மாப்ள, என்ன இது?
என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் ஓடி வந்திருக்கோம். அவங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. டேய், நாங்க என்னடா தப்பா பேசிட்டோம்? சொல்லுங்க டாக்டர், அப்பாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காரு? பிபி ஹையாவே இருக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ காரணம் இருக்கு ராம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவங்கள டென்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் பொழப்பே. சீதா, மரியாதை. எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோவப்படாம வேற யார் கோவப்படுவாங்க? என்ன பேசுறான்னு பாத்தீங்கல்ல? இவ யாருடா? இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கடவுளே, எந்த சம்பந்தமும் வேணாம் தானே நாங்க போனோம். அண்ணே, டேய், நீங்களா எங்க நிக்கிறீங்க? உள்ள போங்க. எல்லாரும் இருங்க. யாரும் உள்ள போக கூடாது. ஏன் போக கூடாது? கொஞ்சம் இருங்க. அங்கிளுக்கு ஆரத்தி எடுக்கணும். அப்புறம் போங்க. செல்வி அக்கா, செல்வி அக்கா. அம்மா, போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அண்ணே, மீரா வந்திருக்க, என்ன பேசுறே? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இப்பதான் கொஞ்சம் குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். நீ அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வச்சிராத. ஏங்க, உங்க நல்லதுக்காக தாங்க சொல்றேன். உங்களை டாக்டர் டென்ஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? அண்ணே, நீ இருண்ணே. என் அண்ணன் என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஏய், என்ன திடீர்னு உங்க அண்ணன் மேல அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு வருது? என்ன திட்டதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏய், உனக்கு என்னடி நான் சொல்றேன்? இவருக்கு பிரஷர் கொடுக்காதீங்க. இந்தாங்கம்மா. பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற 3 மடை பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான். வெக்கமா இல்ல உனக்கு?